யூடியூப்ல ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, 3 வருஷமா ஒரு ஆஃபீஸ்ல ரிசப்ஷனிஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க ஆஃபீஸ் ஓனர் ஒரு கோல்டு பீஸா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்களாம். 3 நாள்ல அது டெலிவரி ஆயிரும்னு சொல்லிட்டு கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து ஓனர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன மாரி அந்த 3 நாள்ல அது டெலிவரி ஆகலையாம். ஓனர் கொரியர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது, "நாங்க டெலிவரி பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸ் ரிசப்ஷன்ல வச்சுட்டு போயிட்டோம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு தான் எடுத்திருப்பாங்கன்னு அவங்க மேல சந்தேகப்பட்டு ஓனரோட ஒய்ஃப், அவங்க அம்மா எல்லாரும் வந்து அந்த பொண்ண மாறி மாறி என்கொயரி பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இருந்த சேர், டேபிள் எல்லாத்தையும் தரவா செக் பண்ணியிருக்காங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்து, "சாரி நாங்க தான் மறந்தாப்புல வச்சுட்டு இருந்துட்டோம். இந்தா இருக்கு உங்க கோல்டுன்னு" குடுத்துட்டு போயிருக்காங்களாம். ஸோ இந்த சம்பவம் வந்து கொரியர் ஆஃபீஸ் உள்ளவங்களோட கவனக்குறைவால நடந்திருக்கு. கடைசியா அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஓனரோ, அவங்க ஒய்ஃபோ, அவங்க அம்மாவோ தெரியாம நடந்துருச்சுமா அப்படின்னு ஒரு சாரி கூட கேட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணுமே கேட்கலையாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? நமக்கு கீழ வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் இறங்கி நம்ம எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்ற ஒரு இதுதாங்க.